ஓம் காளி சரணம். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கனவு, ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக வரணும், சாதிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், ஒரு தொழில் இருக்கணும், நம்ம சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதித்து காட்டணுன்ட்டு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து வச்சுங்க. 4 தொழில் செய்கிற நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு தொழிலதிபராக கண்டிப்பாக ஆகலாம். 4 குடிகாரங்களோடு சேர்ந்தால் என்ன ஆகும்? நம்மளும் குடிக்க அடிமையாக்கி, போதைக்கு அடிமையாக்கி நம்ம வாழ்க்கையே தவறான பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க. நல்லா சிறந்த பக்திமானுங்க 4 பேர் கூட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு பக்திமானா, ஏன் ஒரு குருஜியாக கூட மாறிடலாம். ஏன்னா அந்த பக்தியோட சாரம் உங்கள் ஆழ் மனசில் பதிகிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்கள விட நான் தனித்துவமாக இன்னும் மாறணுன்றது உங்கள் எண்ணத்துக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு தொழில் செய்யணும், நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதோட அடிப்படையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். செய்கிற தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை வச்சவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு தொழில், அதில் அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம இருக்கிற தொழிலை விட்டுட்டு அதில் பெரிய அளவில் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறினோமா என்ன ஆகும்? அனுபவம் இல்லாத ஒரு தொழிலில் போய் நம்ம இறங்க சொல்ல, அதில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல், யாரோட உதவின்னு தெரியாமல், யார் கையில் போயிட்டு நம்ம உதவி கேட்கணுன்றது கூட தெரியாமல் நம்ம தனியாக போராடி நிறைய நஷ்டங்கள் அடையிற மாதிரி நம்மளை எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அதனால் உங்கள் உள் மனசில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தொழில்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் தோணும். இப்போ ஒரு உணவை நல்லா சமைப்பேன், நல்ல ருசியான உணவுகளை என்னால் சமைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு அதில் 4 பேருக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து ஒரு பிரபலமாக அந்த தொழிலை நீங்கள் வளர்ச்சி அடைவிக்கலாம். இப்போ உங்களுக்கு துணி தொழில் தெரியும், என்னால் சூரத்தில் போய் வாங்கிட்டு வர முடியும், ஈரோட்டில் போயிட்டு துணி வாங்கிட்டு வர முடியும், அது நல்ல விலைக்கு ஒரு தரமான துணியாக மக்களுக்கு நான் விற்க முடியும்னா நீங்கள் அந்த தொழில் செய்யலாம். மற்றவங்க ஏதோ செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நானும் அதை செய்ய போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் தான் எடுத்துகிட்டு போய் விடும். அதனால தான் அம்மா சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் உள் மனசில், ஆழ் மனசில் எதை நீங்கள் செய்யணும்னு ஒரு குறிக்கோளோடு உங்கள் லட்சியமாக நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களோ அதை மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குண்டான ஆட்களை சந்தித்து அதுக்குண்டான பயிற்சிகளையும் திட்டமிடலையும் நீங்கள் முறையாக எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இறை பக்தியோட நல்ல உள்ளங்களுடைய அன்பு நம்ம கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயத்தை சாதிக்கலாம். நம்ம ஊழியரும் கையிலையும், நண்பரும் கையிலையும், நம்ம குடும்பத்தார் கையிலையும் உண்மையான அன்போடு இருந்து, சேவை மனப்பான்மையோடு இருந்து பக்தியாக இருக்க சொல்ல இந்த பிரபஞ்ச சக்தியான சிவனும் காளியும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களையும் நல்லதையும் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க.